வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் பாகம் 3, ஆனந்த வாழ்விற்கான தடைகளை நீக்குவோம் என்ற தலைப்பிலே உருவான இந்த பாகம். அதில் 6ஆம் பகுதி உயிர் விரயத்தை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் உணர்ந்ததை உணர்த்த விழைகின்றேன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருமகான்கள் அனைவருக்கும் வணக்கம். ஔவை மற்றும் தெய்வ புலவர் திருவள்ளுவரும் என இணைத்து கொண்டது என் பாக்கியம். அவர்கள் அருளிய கருத்து என்னை மற்றும் அனைத்து மக்களையும் நல்வழிப்படுத்தும் என்று அவர்களின் துணையோடு ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களை இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் நான் உணர்ந்ததை உணர்த்துகின்றேன். ஔவையின் மூதுரை: நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நான் ஏன் பிறந்தேன், இந்த நாட்டுக்கு நலமென்ன புரிந்தேன் என்று கடமை உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிறார் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனிதன் பிறந்தது எதற்காக? மகிழ்ச்சியாக வாழத்தானே. மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா? இது அனைவருக்குமே கேள்விக்குறிதான். அதை விடுத்து கவலை, கோபம், இறந்த கால சோகம், எதிர்கால பயம், ஆனால் நிகழ்காலத்து இனிமையை ரசிப்பதும் இல்லை, வாழ்வதும் இல்லை. இப்போதும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போல் வாழ்ந்து கொண்டிருப்பதே இன்றைய கால மனிதனின் சூழல் என்றாகிவிட்டது. ஓர் அறிவு தாவரம் பின் ஈரறிவு புழுவாய் வந்த பிறகு தோன்றிய சினம் 6 அறிவு பெற்ற மனிதன் வரை பல்நெடுங்காலமாய் தொடர்ந்து வருகிறது. சினம் அதிலிருந்து வெளிவருவது இயலாத ஒன்றாய் இருக்கிறது. இறைநிலையின் 2 கட்டளைகள் அனைத்து ஜீவன்களுக்கும் பொதுவானது. அதாவது, இறைநிலை எனும் குயவன் ஒரு பானையாக தன்மாற்றம் அடைந்து தானே உருவாகி அடுத்தடுத்து அந்த பொறுப்பை அந்தந்த உயிரினிடத்துமே ஒப்படைத்து விட்டது. எப்படி அடுத்தடுத்து உன் வாரிசை நீயே உருவாக்க வேண்டும், எப்பாடுபட்டாவது உன் உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை அனைத்திற்கும் இது பொதுவானது. எனவேதான் மனிதனுக்கு மரணம் என்றால் இயல்பாகவே ஒரு பயம் வந்து விடுகிறது. ஒவ்வொரு உயிரினமும் தன்னைத்தானே பல்கி பெருக்கிக் கொள்கிறது. மனிதனும் அவ்வாறே. காமம், சினம் இரண்டுமே பல்லாயிரம் ஆண்டு கருத்தொடராக வந்தது. இதனை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், முறைப்படுத்தவும் வேண்டும். சினம் என்பதும் மனித குலத்திற்கு தேவையற்ற ஒன்றுதான். சில பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகளிலே வாழ்ந்து விடுகிறான் மனிதன். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை புறம் தள்ளிவிட வேண்டும். அதே போல தக அமைவு என்ற நிலைக்கு தாவர உணவு கிடைக்காத இடத்தில் மாமிச உணவு உண்டுதான் மனிதன் வாழ வேண்டும். ஆனால் அறிவியல் வளர்ச்சியால், வேளாண்மை முன்னேற்றத்தால் காய்கறி, பழம், பயிர் வகை, பருப்பு வகை என பயிரிட்டு பின் மீண்டும் மாமிச உணவு உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மனிதகுலம் உணர வேண்டும். திருவள்ளுவனார் புலால் மறுத்தல் எனும் தலைப்பிலே தன் ஊன் பெருக்க தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்கிறார். இதன் பொருள், தன் உடலை பெருக்க
மற்றொரு உயிரை கொன்று அதனை உண்பவன் எவ்வாறு அருள் உடையனாக இருக்கிறான் என்பார். ருசிக்காக மயங்கி மனிதன் மாமிச உணவு உண்கிறான். அவ்வாறு உண்ண வேண்டிய அவசியமில்லை. விதவிதமாய் சுவையோடு அலங்கரித்து வயிற்றுக்கு ஒவ்வாத உணவு உண்டு உடலின் அறிவு புரியாமல் தனக்கே கேடு விளைவிப்பனாக இன்றைய மனித சமுதாயம் உள்ளது. 5 அளவு முறையே இல்லை. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறார் வள்ளுவனார். ஓர் உயிரை கொல்லாமலும் புலாலை தின்னாமலும் உள்ளவனை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்கிறார். செல்லிடத்து சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அதாவது தன்னுடைய சினம் எங்கே பலிக்குமோ அந்த இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன். பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார் வள்ளுவனார். செல்லுபடியாக கூடிய இடத்தில் சினத்தை காட்ட வேண்டும், காக்கவும் வேண்டும். நம்மை விட வலியோரிடத்தில் அதை காட்டுவதில்லை. அப்படியே காட்டினால் அதற்கான விளைவு நமக்கு உடனே திருப்பி கொடுத்து விடுவான் என்ற பயம்தான் அவ்வாறு அவனை தடுக்கிறது. என்ன வகையான விளைவினை தரும் என்பதை சினத்தை செல்லாத இடத்தில் காட்டுபவருக்கு நன்றாகவே தெரியும். செல்லும் இடத்தில் சிறிதும் தயங்காமல் காண்பிக்கிறோம். ஏனெனில் அதற்கான விளைவு நமக்கு உடனடியாக கிடைப்பதில்லை. இங்கு ஒரு சிறிய கதையை ஐயா அவர்கள் மிகவும் வேடிக்கையாக அற்புதமாக விளக்குவார்கள். இந்த தலைப்பு எனக்கு எதேச்சையாக அமைந்தது. இதனை படிக்கும் போதுதான் நமக்கு பிடித்த கதை இதில் வருகிறது என்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு. நான் இந்த கதையை அடிக்கடி விரும்பி படிப்பேன். நன்மணி ஐயா அவர்கள் இந்த கதையை சொல்லும் பொழுது டைரக்ட் கிளாஸ்ல எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த காட்சியை எங்களுக்கு கண்களுக்கு எதிரே கொண்டு வந்தார். அப்படி ஒரு விஷுவலாக அமைந்தது அந்த காட்சி. அதாவது சினம் வராமல் இருக்க முடியாது. ஐயா நடைமுறையில் சாத்தியமில்லை என்று சொல்கிறார் ஒருவர். தவிர்க்க மட்டுமே முடியும் என மகரிஷியே கூறியிருக்கிறார் என்று பதில் அளிக்கிறார். அதற்கு அவர் இதை தவிர்க்கவும் முடியாது என்று வாதாடுகிறார். அதற்கு உதாரணமாக ஐயா ஒரு கதையை நான் கூறுகிறேன். நான் தான் ஊருக்கு செல்வதற்காக ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறேன். அந்த பேருந்தினுடைய கடைசி வரிசையில் ஒரு இருக்கை மட்டுமே இருந்தது. அங்கே சென்று அமர்ந்தேன். அதே பேருந்தில் ஆஜானுபாகுவான ஒருவர், அரசியல் தலைவர், கரைவேட்டி கட்டிய ஒருவர் வருகிறார். இது அப்படியே நீங்க விஷுவலா கொண்டு போகலாம். அவர் தோற்றத்தில் கம்பீரமாக மீசை வைத்துக் கொண்டு சண்டியர் போல் காட்சியளிக்கிறார். அவர் அமர்வதற்காக இருக்கையை தேடுகிறார். பேருந்தில் பெரும் கூட்டம், அமர்வதற்கு எங்குமே இடம் இல்லை. சிறிது நேரம் பயணம் செய்து கொண்டே வருகின்றார். திடீரென்று அவருக்கு கௌரவ குறைச்சல். நான் இத்தனை பெரிய அரசியல் செல்வாக்கு உடையவன், இவ்வளவு ஊரிலேயே பெரிய பெயர் உடையவன், இருந்தும் நமக்கு ஒருவரும் இருக்கை தராமல் இருக்கிறார்களே என்று தனக்குள் மெதுவாக கோபம் வெளிப்படுகிறது. தன்னை ஊரில் கண்டால் பயந்து நடுங்கும் இவர்கள் ஒருவர் கூட தனக்கு அமர்வதற்கு இடம் கொடுக்கவில்லையே என்று சினம் முட்டி கொண்டு வந்து விட்டது. இங்கே நம்முடைய அன்பரின் கர்ம வினை பணி செய்ய ஆரம்பித்து விட்டது. வாங்கய்யா வாங்க, நான் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று அவருடைய கர்மவினை அழைக்கிறது. சுற்றுமுற்றும் பார்த்த கரைவேட்டி அரசியல் பிரமுகர் நேராக பின்னால் இருந்த சீட்டுக்கு செல்கிறார். நமது அன்பரை கண்ணால் உற்று பார்க்கிறார். மேலும் கீழும் பார்த்த அவர் ஓங்கி ஒரு அறை கன்னத்தில் அறைகிறார். பிறகு அவருடைய இருக்கையிலும் அமர்ந்து கொள்கிறார். கன்னத்தில் அடி வாங்கிய நம்முடைய அன்பர் ஏதும் புரியாமல் சற்றே திகைத்து நிற்கிறார். என்னை யார் என்றே தெரியாத இவன் என் கன்னத்தில் ஏன் என் மீது கோபம் கொள்ள வேண்டும், என் கன்னத்தில் அறைய வேண்டும், என் இருப்பிடத்தை வேறு பிடித்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி அவனுக்குள் ஒரு நொடிக்குள் எழுந்து அவனை ஏதோ ஒன்று செய்கிறது. இந்த இடத்தில் நான் எவ்வாறு கோபத்தை தவிர்ப்பது என்று கேட்கிறார். எந்த தவறும் செய்யாத போது அவன் ஏன் என்னை அடித்தான்? இந்த கேள்வி எனக்கு நீண்ட நாட்களாக என் மனதில் உளைச்சலையா என்று கேட்கிறார். ஐயா அவர்களும் பதிலுக்கு நீங்கள் அடித்தீர்களா என்று கேட்க,
ஆமா ஐயா, எங்க அடி கொடுப்பது? அவன் கொடுத்த ஒரு அடியிலேயே வலி தாங்க முடியல. பின்னர் எங்கே நான் கோபப்படுவது? அப்படியே கோபப்பட்டாலும் இன்னும் 2 அடி சேர்த்து கொடுப்பானே என்று அமைதியாக இருந்து விட்டேன் என்கிறார். இதற்கான விளக்கத்தை ஐயா அவர்கள் கூறும் பொழுது, நீங்கள் உங்கள் மனைவியை எத்தனை முறை கை நீட்டி அடித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அது கணக்கே இல்லை ஐயா, அதுல எங்க கணக்கு வைக்கிறது, நிறைய முறை அடித்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்கள் கோபத்தை காட்டியிருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் திருப்பி காட்டவில்லை. அதனால் நீங்கள் அதை திரும்ப திரும்ப செய்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த கர்ம வினை பதிவு உங்களை இருப்பாக இருந்து கொண்டு உங்களை சுற்றி இருந்த சுற்றமும் உறவினர்களும் நீங்கள் மனைவிக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவர் என நினைத்ததால் அந்த பழி செயல் உங்களிடம் இருப்பாக இருந்து கொண்டு சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனைவி அடி வாங்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார். அதாவது மனைவியாகட்டும் பிள்ளையாகட்டும் அனைவருக்குமே இந்த கதை பொருத்தமாகத்தான் இருக்கும். அந்த வருத்தத்தை உங்களுக்குள் ஒரு அழுத்தப்பட்ட பதிவு பெற்ற பதிவாகி உங்கள் கருமையம் பழிச்செயலையும் பதிவுகளையும் வைத்து கொண்டு இயற்கை இதற்கான செயல் விளைவு கொடுப்பதற்காக வெயிட் அண்ட் சி என்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சி இன்று நிறைவேறியது. பலம் பொருந்தி அந்த சண்டியர் யாரையாவது அடித்துவிட்டு அந்த இருக்கையை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் நினைக்கிறார். அதுதான் அந்த இடத்தில் பிரதிபலித்து உங்களுடைய கருமையத்தில் மோதுகிறது. மோதிய அந்த எண்ண அலை அவர் மனைவியுடைய வருத்த அலை பதிவுகளோடு தொகுப்பின் மீது மோதி, வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், சரியான சமயத்தில் வந்து விட்டீர்கள் என்று ஒரு துன்பத்தை அந்த சண்டியர் மூலம் நிறைவேற்றுகிறது. அதற்காகத்தான் அந்த சண்டியர் 54 பேரையும் விட்டுவிட்டு உங்களை மட்டுமே, குறிப்பாக உங்களை மட்டுமே அறைந்து அந்த துன்ப அலையை, வருத்த அலையை சமன் செய்கிறார். இப்பொழுது எப்படி இருக்கு? எல்லாருக்கும் கன்னத்துல அடி வாங்கின மாதிரி இருக்குங்களா? இதே கதைதான் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் நடக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அவர் சினம் கொண்டதற்கான காரணமும் அடித்ததற்கான காரணமும் புரிந்து விட்டது இல்லையா என்று ஐயா கேட்கிறார். இது வேடிக்கையாக இருந்தாலும் உண்மை அதுதான். சினம் செல்லாத இடத்தில் நாம் நம்முடைய ஆதிக்கத்தை காண்பிக்கிறோம். பிள்ளைகளின் மீதும் கோபம், மனைவி மீது கணவருக்கு கோபம், கணவர் மீது மனைவிக்கு கோபம், உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் என்று அனைவரிடமே கோபம், சினம் சினம் சினம், எங்கும் எதிலும் சினம், நினைத்தாலே சினம். இப்படி உள்ளே நாம் பதிவுகளை போட போட அது நமக்கே துன்பமாக விளைகிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து தெளிந்து சினத்தை காக்க வேண்டும். வெகுளாமை என்ற தலைப்பிலே வள்ளுவனார் 306வது குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். மனதில் கோபம் கொண்டவனை அது அழிப்பதுடன் அவனது உறவினரையும் பாதுகாப்பாளனையும் அழித்துவிடும். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தடைந்தான் கை பிழையாதற்று. அதாவது நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாமல் நிலத்தில் மோதி வலி உண்டாக்குவதை போன்று மனதில் கோபத்தை கொண்டவன் துன்பத்தை தவறாமல் அடைவான். மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றேன். சினத்தை மனதில் கொண்டவன் துன்பத்தை தவறாமல் அடைவான். இது உண்மை. மனிதர்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் நடைபெறக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு இவ்வாறு காரணம் புரியாமல் இருக்கின்றோம். அந்த அடிவாங்கிய நண்பரை போலவே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகரிஷி அவர்களுடைய செயல் விளைவு தத்துவத்தையும் கர்மவினை தத்துவத்தையும் நன்கு தெளிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நகைச்சுவையான காட்சி சினம் தவிர்க்கும் காட்சி. இவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த நாள்தோறும் இந்த விவசாயத்தை பற்றி அவர்கள் 70, 75, 80களில் மிகச் சிறப்பாக தினம் தினம் காலையில், அது என்ன ஒரு இணைப்போ எனக்குள்ள தெரியாது, அந்த காலத்துல தொலைக்காட்சி எல்லாம் இல்லை, அந்த ரேடியோ பெட்டியை அவருடைய நிகழ்ச்சி வந்தாலே நான் போய் முதல்ல ஆன் பண்ணி அந்த வயலுக்கான வயலில் அவருடைய
நிகழ்ச்சியை மட்டும் கேட்பேன். அவர்கள் ஒரு முறை ஏர்போர்ட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பயணி தன்னோடு பொருட்களை கொண்டு வரும் போர்ட்டரிடம் சண்டை போட்டுக்கொண்டே தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே வருகிறார். அந்த போர்ட்டரும் எதையும் கண்டு கொள்ளாமல் சிரித்துக் கொண்டே அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்தவர், ஏனப்பா இவர் இவ்வளவு திட்டுகிறார், நீ ஏதும் கோபிக்காமல் அமைதியாக இருக்கிறாயே என்று கேட்டுவிட்டார். அதற்கு அவர், ஐயா, நான் அவரோடு கோபித்து என்ன செய்ய முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா. நான் என் வேலையை மட்டுமே செய்வேன். இவர் அமெரிக்கா செல்றாரு, ஆனா அவருடைய பொருள் எல்லாம் ஜப்பானுக்கு செல்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை இப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்ல, இப்படித்தான் பலர் இடக்கு மடக்காக தங்களுடைய கோபத்தை தீர்த்து கொள்கின்றனர். வீட்டிலும் சில சமயம் இதே போன்று நடக்கும். எனவே எந்த இடத்திலும் சினம் காக்க வேண்டும், எந்த இடத்திலும் சினம் காக்க வேண்டும். எப்பொழுதும் அயரா விழிப்பு நிலையுடன் இருக்க வேண்டும். தன்னை விட வலியவரிடம் கோபம் கொண்டால் தீமை உண்டாகும் என்று தெரிந்து எளியவரிடமே கோபத்தை அதிகமாக காட்டுவார்கள். ஆனால் அதுவும் கேட்டை உண்டாக்கும் என்பது அவர்கள் அறிய மாட்டார்கள். அதுவும் கேட்டை உண்டாக்கும் என்பது அவர்கள் அறிய வேண்டும். எனவே எந்த இடத்திலும் சினம் காத்து தன்னையும் காக்க வேண்டும். எப்படி? எந்த இடத்திலும் சினம் காத்து தன்னையும் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சினம் அடுத்தவரை மட்டுமே கொல்லக்கூடியதல்ல, தன்னையும் கொல்லக்கூடியது. செல்லும் இடத்தில் காட்டப்படும் சினமானது காலத்தால் விளைவாக வருவது மட்டுமல்லாமல் பழிச்செயலாகவும் மாறும். சினம் ஒரு சங்கிலி தொடர் என்று நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் மீது மற்றொருவர் கொள்ளும் சினம் அந்த சினத்தை அவர் மீது மீண்டும் செலுத்த இயலாத பொழுது அதனை வேறு யாரிடமாவது செலுத்திவிட வேண்டும் என்ற அலைச்சுடல் வேகத்திலேயே இருப்பார். சினத்தை செலுத்தியவர் மீது மீண்டும் செலுத்த முடியாததனால் செல்லும் இடத்தில் அவர் அதனை காட்டிவிடுவார். சினத்தை பெற்றவர் அந்த சினத்தை அவருக்கு எங்கு செல்லுதோ அந்த இடத்தில் ஏற்றவாறு மற்றவர்களிடம் காண்பிக்கிறார். சினம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சென்று கொண்டே இருக்கிறது அலைச்சுழலாக. முதலில் சினத்தை செலுத்திய நபருக்கும் கடைசியாக சினத்தை பெற்றவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இன்னொரு உதாரணம், ஒரு அலுவலகத்தில் மேலதிகாரி ஒருவர் தனக்கு கீழ் பணிபுரியும் சக பணியாளரிடம் கோபம் கொள்கிறார். அவர் தனது மேலதிகாரியிடம் அதனை திருப்பி காட்ட முடியாது என்பதால் அவர் தனக்கு கீழே பணிபுரியும் அடுத்த நபரிடம் கோபத்தை காட்டுகிறார். அவரும் அந்த கோபத்தை இவரிடம் காட்ட முடியாது என்பதால் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் கோபத்தை காண்பிக்கிறார். தன் மனைவியோ இவரிடம் கோபத்தை காண்பிக்க முடியாது என்று அப்பாவியாக வரும் தன் பிள்ளைகளை கோபித்து அடிக்கிறார். பாவம் பிள்ளைகள், இது பேர் நிறைய தர்ம அடிகள் வாங்கும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவ்வாறு சினம் என்பது ஒரு சங்கிலி தொடர்பில் செல்கிறது. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். 304வது திருக்குறள். கோபத்தை மனதில் கொள்வதால் எல்லா தீமைகளும் உண்டாகும். அதனால் கோபத்தை கொள்வதை மறந்து விட வேண்டும். ஒருவர் மற்றொருவருக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது துன்பத்தை அடைகிறவரின் கர்ம வினை விலகுகிறது. அதாவது அதே சமயத்தில் துன்பம் கொடுத்தவருக்கு அது கர்ம வினையாக சேர்ந்து விடுகிறது அல்லது பதிவாகிறது. கர்ம வினைகளின் பரிமாற்றம் மட்டுமே நடக்கிறது. They are just transferring the imprints on from each other. அதாவது ஒருவர் கருமையத்தில் உள்ள பதிவினை மற்றவர் எடுத்துக்கொள்கிறார். இதைத்தான் பழி என்கிறோம். அவரது பழியினை இவர் சுமர்ந்து கொண்டு செல்கிறார். பழி வாங்குதல் என்ற வார்த்தையை சென்ற வாரம்தான் ஐயா அவர்கள் சிந்தனை துளிகளிலே மிக அற்புதமாக விளக்கினார்கள். அந்த வார்த்தை பழி வாங்குதல் என்ற ஒரு வார்த்தை வழக்கு மொழி தமிழில் இருக்கிறது. ஒருவர் துன்பத்தை கொடுத்து நமது பழியை அவர் சுமந்து கொண்டு செல்கிறார் அல்லவா? இவர் என்ன செய்கிறார் எனில், நமது பாவம் என்ற பழியை இவர் சுமந்து கொண்டு செல்கிறாரே, அவர் என்னுடைய பாவத்தை எப்போது சுமந்துட்டு போறது அல்லது எப்படி சுமந்துட்டு போறது, அதை நான் திருப்பி வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து திரும்பி அவருக்கு துன்பம் கொடுத்து அதனை மீண்டும் வாங்கிக் கொள்கிறார். வாங்கிய துன்பத்தை மீண்டும் அவருக்கு கொடுத்து அந்த பணியினை வாங்கிக் கொள்கிறார்.
இந்த பழியை மீண்டும் வாங்கிக் கொள்ளுதல் என்பதைத்தான் பழி வாங்குதல் என்று சொல்கிறோம். அதனை பழி வாங்கியே தீருவேன் என்று கூறினால் நம்மிடமிருந்து அவன் பெற்று சென்ற பழியினை நாமே மீண்டும் வாங்கிக் கொள்வதாக. ஆனால் மனவளக்கலை பயின்ற அன்பர் அந்த பழியினை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியோடு இருப்பார். போக வேண்டிய பழி போய்விட்டது, என்னுடைய கருமையம் தூய்மை அடைந்து விட்டது, இவன் இந்த பழியை சுமந்து கொண்டு செல்கிறான், வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று பகைவரையும் வாழ்த்திவிட வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் இதனை சிந்திக்க வேண்டும். சிலர் ஒருவரிடம் மாற்றி காண்பித்துக் கொண்டும் துன்பங்களை கொடுத்து கொண்டும் பழிகளை மாற்றி மாற்றி வாங்கிக் கொண்டே செல்கிறார்கள். சினம் என்பது கொடுமையான உணர்வு என்பதை இந்த உதாரணங்கள் மூலம் அறிந்து கொண்டோம். மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக விளக்குகிறார்கள். ஒருவர் சினப்படும் போது முதலில் அவனுடைய உடலும் உயிரும் பாதிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்தவருடைய மனம் பாதிக்கப்படுகிறது. இதை அனைவரும் உணர வேண்டும். நாம் சினப்படும் பொழுது முதலில் சினப்படுகிறவராகிய நம்முடைய உடலும் உயிரும் பாதிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்தவருடைய மனம் பாதிக்கப்படுகிறது. நம்மிடம் உருவாகும் சினம் மற்றவருக்கு உடலாலும் மனதாலும் பாதிப்பை கொடுக்கும். எனவே ஒருவர் கோபம் கொள்ளும் போது முதல் பாதிப்பு அவரது உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படுகிறது. என்னுடைய உடலையும் உயிரையும் பாதிக்கக்கூடிய கோபத்தை பிறரிடம் காட்டி என்ன சாதிக்கப் போகிறேன், என்ன பலனை பெறப் போகிறேன் என்ற கேள்வியை நமக்குள் மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது சினம் கொள்ளும் பொழுது நமக்குள் ஏற்படும் மாற்றத்தை, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு உண்டாகும் பாதிப்பை, ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய அளவில் துன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. எனவே அதனை ஆராய்ந்து நம் உடல் உறுப்புகளை காக்க வேண்டும். இறைவன் கொடுத்த அற்புதமான இந்த உடலை சிறப்பாக பேணி காக்க வேண்டும். சினத்தை முதலில் நம்மிடமிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற அயரா விழிப்பு நிலையுடன் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு நம்முள் இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் சினம் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை, இல்லவே இல்லை. இது நிதர்சனமான உண்மை. 309வது குறள். இங்கே அடிக்கடி திருவள்ளுவர் வருகிறார். ஏனென்றால் இந்த கோபம் என்ற தலைப்பிலே, வெகுளாமை என்ற தலைப்பிலே அற்புதமாக 10 குறள்களை அவர் கொடுத்து முடிந்தால் நீங்கள் அனைவருமே அந்த 10 குறளை மனனம் செய்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு சினம் என்பதே எழாது. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். மனதில் கோபத்தை நினைக்காதவன் தான் அடைய நினைத்த நன்மைகளை எல்லாவற்றையும் அடைவான். நீங்க வேற எங்கேயுமே போய் வேண்டி பெறுதலே வேண்டாம். உங்களுடைய சினத்தை தவிர்த்தால் நீங்கள் அடைய நினைத்த நன்மைகள் அனைத்தையும் அடைவீர்கள். அடுத்து இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துணை. கோபத்தை உள்ளத்தில் கொண்டவன் இறந்தவர். அதனை மனதில் இருந்து துறந்து விட்டவர் இறப்பை தவிர்த்தவர் ஆவார் என்கிறார் வள்ளுவனர். கோபம் கொள்வதால் நமது உடலில் ஏற்படும் பாதிப்பிற்கும் உயிர் ஆற்றல் விரயமாவதற்கும் ஏற்றவாறு ஒரு பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பொருள் உடைந்து விட்டதற்காக தன் மனைவியையோ குழந்தையோ கோபித்துக் கொள்ளும் ஒருவர் அதன் விலை 20 ரூபாய்தான் இருக்கும் என்றால் அதற்காக சினம் கொண்ட அவர் அரை மணி நேரம் கத்துகிறார். இந்த அரை மணி நேரத்திற்கு அவருடைய உயிராற்றலில் ஏற்பட்ட விரயமும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகளும் சரி செய்ய வேண்டுமானால் எத்தனை ஆயிரம் அல்லது லட்சங்கள் செலவழிக்க வேண்டும்? உண்மையிலே இது யோசிக்க வேண்டிய விஷயம். இதை யாருமே கவனிப்பதில்லை. நாம் சற்றே மாறி யோசிப்போம். ஏன்னா நமக்கு இறையனான ஆசிரியர் ஒரு கருத்தை எடுத்தோமானால் அதனை கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்க வைப்பார். தொடர்ந்து சினம் கொண்ட ஒருவர் இரத்த அழுத்தம் கூடி கடைசியாக அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை வரை செல்லக்கூடியதாக இருக்கும். உடைந்த பொருளினுடைய விலையோ 20 ரூபாய் தான் என்றால் கோபத்தினால் நாம் செலவழிக்கும் விளைவிற்கு செலவு ஏணி வைத்தாலும் எட்டாது.
ஒவ்வொருவரும் இதனை சிந்தித்து செயல்பட வேண்டும். கோபத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு ஏன்பா இப்படி கோபப்படுறேன்னு கேட்டா, அம்மா அதெல்லாம் என் கூடவே பிறந்ததுமா, பிறக்கும் போதே சினம் என் உன் வந்து விட்டது, இல்ல என்னுடைய பரம்பரை குணம் இது என்பார்கள். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சினத்தின் போது ஏற்படும் ஜீவகாந்த விரயம் அதனை சிறப்பாக வலியுறுத்துவார்கள். பொதுவாக உயிர் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தத்தை 5 புலன்கள் வழியாக செலவு செய்துதான் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறோம். ஜீவகாந்தத்தின் விரயம்தான் நமது புலன் வழி அனுபவங்களாக இருக்கிறது. இதில் வரவு செலவு காக்க வேண்டும் என்பதை நாம் பயிற்சியின் போது பல முறை நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சேந்திரிய தவத்தின் விளக்கம் கூறும் பொழுதும் கேட்டிருக்கிறோம். நாம் பஞ்ச இந்திரியங்களின் மீது ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய நிச்சயமாக நமக்கு அந்த பஞ்ச இந்திரியங்கள் எவ்வளவு அற்புதமாக உதவும் என்பதை நிறைய நம்முடைய தவ விளக்கங்களிலே கேட்டிருக்கிறோம். ஐயா அவர்களும் மிக சிறப்பாக அதை உணர்த்தியுள்ளார்கள். சினம் கொள்ளும் பொழுது உயிராற்றலாகிய ஜீவகாந்தமும் நிச்சயம் விரயமாகிறது. சினத்தில் பேசும்போது கை கால்களை உடலை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தாக்குதலை செய்யும் போது அதன் வழியாகவும் உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் வெளியேறும். அது மட்டுமில்லாமல் சினத்தினால் மட்டும்தான் உயிர் துகள்களாகவே உடலை விட்டு வெளியேறும். உயிர் துகள்கள் வெளியேறுவது சினத்தினால் மட்டும்தான் என்பதை நம்முடைய ஆசிரியர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சினம் என்பது எத்தனை கொடுமையானது என்று பாருங்கள். மற்ற இடங்களில் ஜீவகாந்தம் மட்டும்தான் வெளியேறும். ஆனால் உடலில் உள்ள உயிர் துகள்கள் மீண்டும் ஜீவகாந்தத்தினை உற்பத்தி செய்துவிடும். உயிர் துகள்களே விரயமாவதால் அவை உற்பத்தி செய்யும் ஜீவகாந்தமும் குறைந்துவிடும். உயிர் துகள்கள் விரயமாவதை தடுப்பதற்கு சினம் தவிர்ப்பது மட்டுமே சிறந்த வழியாக இருக்கும். உயிர் துகள்கள் விரயமாவதை தடுப்பதற்கு சினம் தவிர்ப்பது மட்டுமே சிறந்த வழியாக இருக்கும். உயிர் துகள்கள் எப்படி விரயமாக்கப்படுகிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். சினம் தோன்றும் போது மனித மன அலைச்சுழல் பீட்டா அலை வேகத்தில் அதிகமாக இருக்கிறது. அமைதி நிலையில் 14 முதல் 20 வரை இருக்கும். இந்த அமைதி நிலையில்தான் தேவையற்ற தேவைகளுக்காக தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம் மனம் இந்த புலன் வழியாக செயல்படும். தேவையின் அளவில் பூர்த்தி செய்வது 14-20 அலைச்சூழலில் நடக்கும். சரியாக நடக்கும். இதை தாண்டிவிட்டால் தேவையில்லாத உணர்ச்சி வய நிலைக்கு சென்று விடுவோம். 30 மேல், அதாவது அலைச்சூழல் 30க்கு மேல் செல்லும் பொழுது தேவையை மீறிய அல்லது அதீத அனுபவம் செய்யும் நிலை என்றாகிவிடும். இப்படிப்பட்ட உணர்ச்சி நிலையில் எதிர்பார்ப்புகள் தடைபடும் பொழுது சினமாக மாறுகிறது. 35 அலைச்சூழலுக்கு மேல் செல்லும் பொழுது அதீத சினமாகிறது. 39க்குள் செல்லும் பொழுது உச்சகட்டமான சினமாகிறது. 40 என்ற நிலையை அடையும் பொழுது ஒருவர் சினப்படுவதற்கு உயிரோடு இருக்க மாட்டார். ஏனெனில் அவர் அந்த சமயத்தில் இறந்து விடுவார். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை வருவது தொடர்கதையாகும். இதனை உணர்ந்து நம் உடலில் விண் என்ற சுழலலை ஈர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி, அதாவது ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என இரண்டையும் கொண்டிருக்கிறது. குறைந்த அலைச்சுழல் வேகத்தில் தள்ளும் ஆற்றலும் நிகழ்கிறது, ஈர்ப்பு ஆற்றலும் நிகழ்கிறது. இது காந்தத்தன்மை. நம்முடைய இறையாசிரியர் அவர்கள் காந்தத்தை பற்றிய விளக்கும் பொழுது இதில் மிக அருமையாக சொல்வார்கள். இது காந்தத்தின் தன்மை. இந்த தள்ளும் ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் அனைத்தையும் தள்ளி நிறுத்தும். இந்த தள்ளும் ஆற்றலுக்கும் உயிர் துகள்களின் சுழற்சி வேகம் ஒன்றே காரணமாகிறது என்பார். வேகம் அதிகரித்து விட்டால்
உடலின் கடைசியில் உள்ள வெளிப்புற சுற்றளவு பாதையில் உள்ள அல்லது புறவட்ட பாதையின் கடைசிக்கு செல்லும் பொழுது தள்ளுவதற்கு ஏதும் இல்லாத காரணத்தால் உடலை விட்டு வெளியே சென்று விடுகிறது. இதற்கு உதாரணமாக ஒரு அறையிலே ஒரு 100 பேர் அமர்ந்திருப்பதாய் வைத்துக் கொள்வோம். ஒருவர் வேகமாக சுற்றுகிறார். அப்படி சுற்றும் பொழுது தனது அருகாமையில் உள்ளவர்களை தள்ளுவார். ஒவ்வொருவரும் அவரது அருகாமையில் உள்ளவர்களை தள்ளிக்கொண்டே செல்வார். வாசலில் உள்ள ஒருவர் அந்த வேகத்தை தடுக்க முடியாத நிலையில் வெளியே சென்று விடுவார். அந்த பிள்ளைகள்லாம் பேப்பரை வரிசையா அடுக்கி அழகா அதை காமிப்பாங்க. அதே மாதிரி மன அலைச்சூழலினால் உயிராற்றலின் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது ஒரு நிலையில் உடலின் கடைசி வட்ட பாதையில் இருந்து வெளியே சென்று விடக்கூடியதாக அமைந்துவிடும். அதீத சினத்தினால் 35க்கு மேல் அலைச்சூழல் வேகம் செல்லும் போது உயிர் துகள்கள் தொடர்ந்து விரயமாகிக் கொண்டே இருக்கும். 40க்கு மேல் செல்லும் பொழுது கருமையத்தில் மின் குறுக்கு ஏற்பட்டு அடுத்த உயிர் துகள்களுக்கும் வெளியேறிவிடுகிறது. எவ்வளவு நேரம் ஒருவர் சினத்தோடு இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் உயிர் துகள்கள் விரயம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சினத்தினால் சத்தம் போட்டு கற்றுகிறார் எனில் அவருடைய ஜீவகாந்த விரயமாகிறது. ஒருவர் சினம் கொள்ளும் பொழுது ஜீவகாந்தமும் வெளியேறுகிறது. அத்தோடு சேர்ந்து உயிர் துகள்களும் வெளியேறுகிறது. இவ்வாறு சினம் கொண்டவர் தான் கொண்ட சினத்தினால் உற்சாகமாக இருக்கிறாரா அல்லது களைப்புடன் இருக்கிறாரா என்று கவனித்தோமானால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் களைப்புடன் தான் இருப்பார். ஏனெனில் ஜீவகாந்தமும் உயிர் துகள்களும் வெளியேறிவிட்டன. சில சமயம் குழந்தைகளை அடிக்கும் தாய்மார்கள் எரிச்சல் ஊட்டும் குழந்தைகளை ஏண்டா என் உயிரை வாங்குற என்பார்கள். சினம் என்பது உயிர் துகள்களையே வெளியேற்றக்கூடிய அளவில் மிக மோசமானது, கொடுமையானது. இதற்கு உதாரணமாக ஆசான் அவர்கள் சங்கிலிருந்து வெளியே சென்ற நாதம் மீண்டும் சங்கின் உள்ளே வருமா? வராது. அதே போல மாட்டின் மடியில் இருந்து பாலை கறந்த பின் அதனை காம்பின் உள்ளே செலுத்த முடியுமா? உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, கறந்த மாட்டின் பால் அதன் உடலினுள் உட்புகா என்பது போல் விரயமான உயிர் துகள்கள் உட்புகாது என்பார். எந்த ஒரு காரணத்திற்காக சினத்தை தவிர்க்கிறோமோ இல்லையோ, என்னுடைய உயிர் பாதித்துவிடும், எனது இரத்த அழுத்தம், இருதய நோய் மற்றும் உடல்நிலை சீர்கெட்டு விடும் என்பதற்காகவாவது சினத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் கோபம் கொண்டு என்னுடைய குழந்தைகளை திருத்திவிட்டேன், என் கணவர் அல்லது மனைவியை திருத்திவிட்டேன் என்று யாராவது கூற முடியுமா? நல்லதுக்காக கோபப்பட்டாலும் தன்னையே இழக்கும் நிலையில் கோபப்படும் அவசியம் யாருக்கும் இருக்கக்கூடாது. சினத்தை தவிர்க்க அமைதியான முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிலரை திருத்துகிறேன் என்று நீங்கள் அவர்களது சொல்லையும் செயலையும் குணத்தையும் மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது. வேண்டுமானால் உங்களிடம் மாறியது போல் நடிப்பார்கள், பிறகு மீண்டும் அதே குணத்தோடு தான் இருப்பார்கள். இது நடிப்பு. மகாத்மா காந்தி அவர்கள் கூட எந்த செயலையும் கோபத்தினால் மாற்ற முடியாது என்று அகிம்சை என்ற பெரிய ஆயுதத்தை கொண்டு தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடினார். அமைதி அல்லது அகிம்சை வழி என்ற வழியில் மட்டும்தான் சினத்தை குறைக்க முடியும். அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் அவர்கள் ஒரு முறை குற்றம் சாட்டப்பட்டு அவர் அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அவரது அமைதியான தோற்றத்தை கண்டு நீதிபதியே அவர்கள் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விசாரணை செய்தார் என்பர். அகிம்சை வழியில் முயற்சி செய்யும் பொழுது அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம், ஆனால் நிச்சயம் பலன் உண்டு. இதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அகிம்சை வழியில் முயற்சி செய்யும் போது அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம், ஆனால் நிச்சயம் பலன் உண்டு. இங்கே நமக்கு அமைதியும் பொறுமையும் மிகவும் தேவை. அதே போல அலோபதி மருத்துவத்தில் கூட
உடனடியாக தற்காலிக, அதாவது அலோபதி மருத்துவம் தற்காலிக டெம்பரரி தீர்வு மட்டுமே கிடைக்கும். ஆனால் அது நிரந்தர தீர்வாக இருக்காது. ஆனால் ஹோமியோபதி மற்ற இயற்கை முறை வைத்தியத்தில் நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஆனால் சிறிது காலம் எடுக்கும். இதுவே அமைதி வழியில் முயலும் பொழுது நிரந்தரமான தீர்வையும் பலனையும் பெறலாம். சினம் என்பதை தவிர்ப்பதற்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து நம்முடைய சிந்தனை ஆற்றலையும் மன உறுதியையும் பெற்று நம்முடைய தினசரி வாழ்விலே அதை கடைபிடித்து முதலில் நமது உடலை எந்த பாதிப்புக்கும் ஆளாக்காமல் அடுத்து குடும்பம், அதற்கடுத்து சமுதாயம் என்று சிந்தித்து செயலாற்றுவோம். வாழ்வோம் வளமுடன், மற்றவரையும் வாழ்விப்போம். நம்முடைய ஆனந்த வாழ்விற்கான தடை சினம்தான் என்பதை உணர்ந்து அந்த சினத்தினை தவிர்த்து அன்பும் கருணையோடும் வாழ முற்படுவோம். அன்பே சிவம், அதுவே நீ, அதுவே நாம், எல்லாமும் அதுவே. அதுவன்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் அவன் செயல் என்பதை உணர்ந்து வாழ்வோம் வளமுடன், மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம், என்றும் கூடி வாழ்வோம். இந்த சிந்தனை உரையில் உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடையதாக்கிய உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான பொக்கிஷங்கள். மனவளக்கலையில் இல்லாதது எதுவுமே இல்லை. இதில் உள்ள நல்லவற்றை நாம் உணர்ந்து வாழ்வில் பயன்படுத்தி நல்வாழ்வை வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.